அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் எங்க போயிட்டு டிஎஃப்எஸ்ஸு அப்படிங்கிற அந்த வார்த்தை இனிமேல் வாயிலேருந்து வராது. டிக்கெட் தேடுறது, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு, டீசரு, ட்ரெய்லரு அப்படின்னு அடிச்சுக்க போறதும் இல்ல. ஃபேன் வார், ஃபேன் ஃபைட்டு எதுவுமே இருக்க போறதில்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது டோட்டலா எண்டு கார்டு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. எண்டு கிரெடிட்ஸ் வேற ஒண்ணு போட்டாங்க. அது வந்து பயங்கரமா எமோஷனலா நெறைய பேர் கனெக்ட் ஆயிடுச்சு. சில பேர் வந்து அழுதாங்க. அதையும் வீடியோ எடுத்து போட்டு, அதையும் கலாய்ச்சு, ஏ சர்டிஃபிகேட் குடுத்தனால நெறைய பேர் அவங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு போக முடியல. குழந்தைங்கள இவங்க டேக் கேர் பண்ணிக்கிறனால, சில பேரால போய் பார்க்கவும் முடியல. நான் பாப்பாவ கூட்டிட்டு போயிட்டு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாப்பாக்கு குடுத்து கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த ஏ சர்டிஃபிகேட்லயும் ஒரு இக்கு வச்சு, அதுல கூட அவனுங்க வந்து அந்த செலிப்ரேஷன கரெக்ட்டா எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு நெனைச்சாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா, அவருக்கு வந்து அந்த விமென்ஸ், சில்ட்ரன்ஸ் அந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து ரொம்ப அதிகம். ஸோ, அதுலயும் ஒரு இக்கு வச்சு கெடுத்து விட்டானுங்க. நான் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன சொன்னாங்க, "கதை என்ன இப்படிதான் எங்க ஆள் படம் இப்படி தான்டா இருக்கும்." அந்த செலிப்ரேஷன் ஃபேன்ஸ்க்காக எடுத்தது. ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கா சாட்டிஸ்ஃபைட். இன்டர்வல் ஃபைட் சீனா இருக்கட்டும், ஒவ்வொரு பில்டப் சீன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ணி நாங்க பார்த்துட்டு வந்தோம். 100% சாட்டிஸ்ஃபைடா இருந்தது எனக்கு. ஒய்ஃபும் பார்த்தாங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. கதையா பெருசா எதுவுமே கிடையாது. பட் ஆனா செலிப்ரேஷனுக்கு பக்காவான படம். நல்ல பில்டப்லாம் குடுத்து, நல்லா ஜாலியா பண்ணியிருந்தோம். அதுலயும் இந்த கதைய சூஸ் பண்ணதுக்கான ரீசன் மேபி நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, ஒரு ஹெவி ஹார்ட்டடான ஃபிலிம் குடுத்து ஃபேன்ஸ வந்து அனுப்பி வச்சா அது நல்லா இருக்காது. நம்ம எப்பவும் போல ஒரு மசாலா என்டர்டெயின்மென்ட் படம். ஜாலியா வந்து அவங்க ஒரு 3 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி என்டர்டெயின் பண்ணிட்டு அவங்க அதோட அந்த எண்ட் கார்ட் போட்டு முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க நினச்சாங்களா என்னன்னு தெரியல. இதில கூட அந்த விமன் எம்பவர்மெண்ட்ட ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அத எடுத்துட்டு போயிருப்பாங்க. நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது, எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். பட் அதுக்கப்புறம் இனிமேல் வந்து இது எதுவுமே இருக்காது, இது எதுவுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறப்ப தான், அது ஒரு மாரி ஒரு ஃபீல் குடுக்குது. அந்த பிரதீப் ரங்கநாதன் சொன்ன மாரி, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இது வெளியிலருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்க அத அனுபவிச்சா தான் அது புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீ வந்து சினிமாக்காரனுக்கு இவ்வளோ பில்டப் குடுக்குறது சரியில்ல. நீ பண்றது தப்பு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய இன்டலெக்சுவல்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்லிக்கக்கூடிய விஷயம் வந்து ஒண்ணே ஒண்ணு தான். கோயிலுக்கு போயி பட்டைய போட்டுட்டு, சாமி கும்பிட்டுட்டு வெளியில வர எல்லாரும் நல்லவங்களும் இல்ல. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு, அவன் அப்படி இருக்கான், அப்படி இருக்கான்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவன் கெட்டவனும் இல்ல.